ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு எவரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய கூகுள் க்ரோமில் போயிட்டு சில செட்டிங்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது என்னுடைய சேனலில். பர்டிகுலராக அந்த செட்டிங்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் போயிட்டு யூடியூப் டெஸ்க்டாப் சைட் போயிடலாம். யூடியூப் டெஸ்க்டாப் சைட் இப்போ வந்துட்டோம். இப்போ இந்த 3 டாட்டை டச் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம studio.youtube.com அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கண்டினியூ டு ஸ்டூடியோன்னு கொடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய சேனல் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதில் என்னென்னலாம் செட்டிங்ஸ் மாற்ற போகிறோங்கிறத பார்த்துக்கலாம். அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இப்படி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பேஜை. அந்த ஹம்பர்கர் டச் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நம்ம இப்போ ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அடுத்தது கண்டென்ட் போயிடுங்க. கண்டென்ட் பேஜ் பார்த்திங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸ், பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கம்யூனிட்டிஸ் போகலாம். இதில் நமக்கு மெயில் அனுப்புனவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஏர்ன் பேஜுக்கு போயிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜில் தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலுக்கு போயிடலாம். சேனல் வந்துடுங்க. ஓகே, இப்போ பேசிக் இன்ஃபோ பார்த்திங்கன்னா இந்தியான்னு நம்ம கொடுத்துட்டோம். கீவேர்ட்ஸில் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை நம்ம தாண்டி எழுதக்கூடாது. $500 வேர்ட்ஸு. நான் ஆல்ரெடி 472 எழுதியிருக்கேன். நம்ம வேணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாச்சும். நான் என்ன கொடுக்குறேன்னா சேனல் ஓவர்வியூ கொடுத்துருங்க.
அடுத்தது வந்து கம்யூனிட்டி பில்டிங். டிஜிட்டல் கிரியேட்டர் கொடுத்துடலாம். டிஜிட்டல் கிரியேட்டர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்னென்னா ஒரு 2 இதை எடுத்துடலாம், ஏன்னா நிறைய ஆகுது. ஓகே, 491 தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து பேசிக் இன்ஃபோவில் கண்ட்ரி கொடுத்துட்டோம். கீவேர்ட்ஸை வந்து ஒரு சிலதை மாற்றிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து அட்வான்ஸ் ஃபெதர்ஸ் போயிடலாம். அட்வான்ஸ் ஃபெதர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா, இந்த உங்களுடைய சேனல் வந்து குழந்தைகளுக்காக மேக் பண்ணதான்னு கேட்குறாங்க. இல்லை, அதனால் நோ செட் திஸ் சேனல் ஆஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ். இட் ஆல்மோஸ்ட் நெவர் அப்லோட் கண்டென்ட் தட் மேட் ஃபார் கிட்ஸ். இது வந்து குழந்தைகளுக்கானது இல்லை அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் டோன்ட் ஷோ. இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபெதர் எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட் ஃபெதர்ஸ், அப்லோடு வீடியோஸ், கிரியேட் பிளேலிஸ்ட் அண்ட் ஆட் கொலாபரேட்டர்ஸ், நியூ வீடியோஸ் எனேபிள் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஃபெதர்ஸ், வீடியோஸ் ஓவர் நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே தான் கொடுக்குறோம். தம்ப்நெயில்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் உண்டு. அட்வான்ஸ் ஃபெதர்ஸ் வந்து இன்க்ரீஸ்டு டெய்லி வீடியோ அப்டேட்ஸ், லைவ் ஸ்ட்ரீம்ஸ், எலிஜிபிலிட்டி டு அப்ளை, இதுவும் எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த பேஜை வந்து சேவ் கொடுத்துடலாம். இப்போ திரும்பவும் செட்டிங்ஸ் போயிடுங்க. இப்போ அப்லோட் டிஃபால்ட் அது போயிடலாம். இப்போது இந்த பேஜில் வந்து பேசிக் இன்ஃபோவில் டைட்டில் கேட்குறாங்க. நம்ம இதில் வந்து இந்த டைட்டிலை வந்து மாற்றிடலாம். இப்போ நம்ம டைட்டிலில் என்ன கொடுக்க போகிறோம்னா, வெல்கம் டு மை சேனல், join the community now கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டு essential introduction to my brand channel. இதில் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுக்கலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 100 வேர்ட்ஸ் தான் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 89 வந்துட்டோம். இப்போ என்னென்னா வேறு என்ன கொடுக்கலாம்? கண்டென்ட் பில்லர்ஸ் கொடுத்தோம்னா வேர்ட்ஸ் அதிகமாக போயிடுமா? சரி, இதோட போதும், நிறுத்திக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வெல்கம் டு மை சேனல் ஷார்ட்ஸு, இதில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுக்கலாம்? இதில் 5000 வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம இதில் வேணால் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல போகிறோன்னா, லேர்ன் about
our mission கமா கொடுத்துக்கோங்க. our core content pillars get a sneak peek கமா இப்போ வேண்டாம். at upcoming projects கமா கொடுத்துக்கோங்க. we are excited to share my journey with you and provide valuable comma entertaining content. Don't forget to hit that subscribe button and ring the notification bell so you never miss out on our latest uploads. Okay. வேறு என்ன எழுதலாம்? ஓகே, ஒரு கமா கொடுத்துட்டு மை யூடியூப் சேனல் நேம் அட்டு C5D 0071 விஜி C5D. ஓகே, இப்படி கொடுத்துக்கோங்க. யூடியூப் பிராண்டிங் 2026 கமா பர்சனல் பிராண்ட் யூடியூப் கமா channel name generator content creator name comma
வேறு என்ன எழுதலாம்? பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பிகினர்ஸ் கமா channel introduction INTRO channel introduction my YouTube channel comma niche content creator comma AUTH authentic content YouTube journey comma YouTube journey journey YouTube YouTube journey comma watch my latest uploads and support my channel. By giving new ideas and interesting cooking videos and gardening temple visit political news and support my channel ஓகே போதும், இவ்வளோ போதும். கிட்டத்தட்ட 1757 வந்தாச்சு. இது ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் தான் இருக்குது. ஆப்ஷன் கேட்குறாங்க, பப்ளிக், ப்ரைவேட்டாக, அன்லிஸ்டட். நம்ம வந்து பப்ளிக் தான் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேஜை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சான்னு பார்க்கணும். இப்போ பேசிக் இன்ஃபோ மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இப்போது அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ஸ் இதில் வந்து அலோ ஆட்டோமேட்டிக் கீ மூமெண்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸு. ஓகே, அது வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய கேட்டகரி நம்ம அப்பப்போ மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன மாற்றிக்கலான்னா, பீப்புள்ஸு போட்டுக்கலாம். கேட்டகரி பீப்புள்ஸ் பீலாக்ஸ். வீடியோ லாங்குவேஜ் தமிழில் தான் இருக்குது.
பிறகு வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வந்து தமிழில் தான் இருக்குது. கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். மாட்ரேஷன் வந்து பேசிக்காக ஸ்ட்ரிக்டாக ஹோல்டாலா நம்ம பேசிக்லேயே வச்சிடலாம். ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ. சரி, இப்போ இந்த பேஜ் நம்ம வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ திரும்பவும் நீங்கள் செட்டிங்ஸ்க்கு வாங்க. இப்போ நம்ம வந்து சேனல் முடிச்சாச்சு, அப்லோடு டிஃபால்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பர்மிஷன்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். பர்மிஷன்ஸ் ஃபார் நம்ம சேனல் நேம். when you give people permission on your channel, they can upload, comment and take other public actions. They can also view private hidden content. இது நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இன்வைட்லாம் கொடுக்க வேண்டாம். இது வந்து என்னுடைய சேனல் நேமு. சேம் பர்மிஷன். இது நம்ம சேர்க்கணுன்னா யாரோடைய இமெயிலாவது நம்ம இதில் கொடுக்க வேண்டியது வரும். அதனால் இது பேஜை விட்டுடலாம், இது தேவையில்லை. சரி, அடுத்தது பர்மிஷன்ஸ் அந்த பேஜில் இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து எதுவும் மாற்றம் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து மற்ற எந்த சேனல்லையும் நம்ம இதில் இன்வைட் பண்ணலை. இன்வைட் பண்ணின மாதிரி இருந்தால் மட்டுமே இதில் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம எதுவுமே பண்ணாததுனால நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் செட்டிங்ஸ் போயிடுங்க. இப்போ வந்து கம்யூனிட்டி மாட்ரேஷன் இந்த பேஜுக்கு போயிடுங்க. இதில் வந்து கண்டென்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த பேஜ் வந்து நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. கமெண்ட்ஸ் ஆன், மாட்ரேஷன் பேசிக்கு, வியூவர்ஸ் போஸ்ட் இதெல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதில் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு யூசர்ஸு. இதில் என்ன செய்யலாம்னா இதில் வந்து ஒரு 2-3 வேர்டு நம்ம எழுதிக்கலாம். யூசர் மேனேஜ்மெண்ட் இது நம்ம யாருக்காவது சேனல் இன்வைட் பண்ணியிருந்தோம்னா அவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டதை இந்த பேஜில் நம்ம ஃபில் பண்ணணும். அதனால் இது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இப்போது சேனல் கைட்லைன்ஸ் போயிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையானதை எழுதிக்கலாம். இப்போ என்னென்னா let us keep my channel, keep our channel friendly. இது வந்து எழுத்து அதிகமாக போகுது போல், 60 எழுத்து தான் வரணும். அது வந்து 87 போகிறதுனால நாட் அக்செப்டடு. இப்போ இதை வேணால் நம்ம கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்தது, இப்போ நம்ம புதுசாக போட்டுக்கலாம்.
லெட்ஸ் கீப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்லி. ஓகே, இது போதும். இப்போ வந்து செகண்ட் கைட்லைன்ஸில் வந்து தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். இப்போ ஆல்ரெடி வந்து 47 இருக்குது. இப்போ நம்ம இதை தேவைன்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வேறு கொடுக்கணும். Thank you for supporting my channel. ஓகே, ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இப்போ வந்து கைட்லைன்ஸ் 2வும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேர்டுக்கு வரலாம். தேர்டில் வந்து கொஷின்ஸ் வெல்கம் அப்படி கொடுத்துருக்கோம். இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கலான்னா let us make this a helpful and joyable community. இப்போ பார்த்திங்கன்னா அது எவ்வளோ வேர்ட்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். 50 வேர்ட்ஸ் தான் ஆகிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இது இப்போ வந்து இப்போ இந்த பேஜை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், சேவ் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், அதனால் சேவ் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம திரும்ப செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு இப்போ இன்னும் 2 பார்க்க வேண்டியது இருக்குது. கிரியேட்டர் டெமோகிராபிக்ஸ். இதில் வந்து நம்ம எதுவும் மாற்றமும் பண்ண போகிறது இல்லை. அதனால் இது சர்வே பேஜ், இது நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஆஸ் யூஷுவல் இதை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது, அக்ரிமெண்ட்ஸு. இந்த பேஜ் நமக்கு தேவையில்லை, அதனால் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதனா மாற்றி இருந்தால் மட்டுமே சேவ் கொடுக்கணும். நம்ம எதுவும் மாற்றலை. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங் பேஜில் இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. செஞ்சாச்சு. இப்போ இது வந்து நம்மளுடைய சேனல் டேஷ்போர்டு பேஜ். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.